இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் தந்தையர் தினம் குறித்து ஒரு சில சிந்தனை வரிகள். இளைஞர்களே, இன்று நீங்கள் வகிக்கும் பட்டம், பதவி, வாழ்க்கை அனைத்தும் உங்கள் தந்தையின் தியாகத்தால் கிடைத்தது. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட தந்தையர் உங்களின் நல்வாழ்விற்காக எத்தனையோ தியாகங்கள் செய்து கூனி குறுகி பலரிடம் உதவி பெற்று இந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். தன் கஷ்டம் தன்னோடு போகட்டும், நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்து உன்னை காத்தவர் தந்தை. தன்னுடைய அழுகை, கண்ணீர், வேதனைகளை கடலில் கரை சேர்த்தவர். அந்த மனுஷனுக்கு அழக்கூட தெரியாது. அத்தகைய தந்தையர் அந்திம காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு பெரும் பாரமாக, சுமையாக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது கொடுமையிலும் கொடுமை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தேன். அதில் ஒரு வயதான தந்தையும் அவரது மகனும் ஒரு பூத்தோட்டத்தில் பெஞ்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தந்தை கேட்குறாரு, இது என்னமோ சத்தம் கேட்குதுப்பா, என்ன சத்தம்னு. மகன் பத்திரிகை படித்து கொண்டே சொல்கிறான், அது சிட்டுக்குருவியின் சத்தம்பான்னு. மீண்டும் 2வது முறையும் கேட்குறாரு, அது என்னப்பா சத்தம்னு. மகன் கொஞ்சம் உரத்த குரல்ல, சிட்டுக்குருவியின் சத்தம்பா அப்படின்னு சலிப்போடு சொல்கிறான். அந்த மனுஷனுக்கு உள்ளபடியே காது கேட்காமல் 3வது முறை கேட்கும்போது மகன் பொறுமை இழந்து அந்த பத்திரிகையை அப்பாவோட முகத்தில் வீசி எறிஞ்சிட்டு சொல்றான், சிட்டுக்குருவியின் சத்தம், சிட்டுக்குருவியின் சத்தம் என்று எத்தனை முறை சொல்கிறேன், இந்த மர மண்டைக்கு கேட்கலையா? ஏன்பா என்னை இப்படி இம்சப்படுத்துறீங்க? உங்ககிட்ட இருக்கிறதே பெரிய துன்பம் என்று சலித்துக் கொள்கிறான். அப்போது அந்த தந்தை தடுமாறி எழுந்து போகிறார். மகன் கேட்கிறான், எங்கே எங்கே என்று. அவர் எதையுமே சொல்லாமல் அலமாரியில் போயிட்டு 30 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சில டைரிகளை தேடுறாரு. அதில் ஒரு டைரியை எடுத்துக்கிட்டு வந்து அதில் சில பக்கங்களை பார்த்துட்டு மாங்கிட்ட கொடுக்குறாரு. அதை படிக்கிறான். அப்போது என் மகனுக்கு 5 வயது. அருகாமையில் உள்ள பூந்தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே சிட்டுக்குருவியின் சத்தம் கேட்கிறது. மகன் கேட்கிறான், என்னப்பா சத்தம் என்று. நான் சொல்கிறேன், சிட்டுக்குருவியின் சத்தம் என்று. மீண்டும் 2வது முறையும் கேட்கிறான். இப்படி 30 முறை கேட்கிறான். 30 முறையும் பொறுமையோடு சலிப்பில்லாமல் அவனை கட்டி அரவணைத்து அன்பு மலை முத்தம் கொடுத்து சிட்டுக்குருவியின் சத்தம் என்று சொல்கிறேன். இந்த உலகமே அவன்தானே, அவன்தானே என்னுடைய உலகம், அவனுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று அதில் எழுதப்பட்ட வரிகளை படித்த மகன் கண் கலங்கி தந்தையை கட்டி ஆறத் தழுவி அன்பு முத்தம் கொடுக்கிறான். இதுதான் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக இளைஞர்களே, தந்தையர் வாழும் பொழுதே அவர்களை மிகச் சிறப்பாக கவனிப்பது கடமை என்று கூறி அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு விடைபெறுவது சுபமாயின் மு. கணேசன்.